இந்த படத்தோட ஓப்பனிங்ல 1958 காலகட்டத்தை காமிக்கிறாங்க. அப்போ ஜெர்மனில ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. அந்த பஸ்ல தான் இந்த படத்தோட ஹீரோ டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு டீனேஜர். அந்த பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. அவனும் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி ரொம்ப முடியாம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். ஜோனும் மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அவனும் முடியாம ஒரு ஓரத்துல நின்னுட்டு இருக்க. அப்ப இவனுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு லேடி இவன் கிட்ட வந்து பேசுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவன் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அந்த லேடியும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அவனையே அந்த வாந்தி எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவனை கைத்தாங்களா புடிச்சிட்டு அவனோட வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுறாங்க. ஹீரோவுக்கு பயங்கரமான வைரல் ஃபீவர் இருக்கும். அவனும் மாச கணக்கா பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட எனக்கு உதவி பண்ண லேடிக்கு நான் நன்றி கூட சொல்லல, அவங்கள பார்த்து என்ன ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த லேடியோட அட்ரஸை கண்டுபிடிச்சு போறான். இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அவங்களும் இங்க பாரு, நீ நன்றி சொல்றத வந்து அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், உன் இடத்துல யார் இருந்தாலும் நான் இதை பண்ணிருப்பேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு போலான்னு இருக்கான். அப்போ அந்த லேடி ஹீரோவை கூப்பிட்டு இங்க பாரு, நீ போற வழியா தான் நானும் போறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. இவங்க ட்ரெஸ் மாத்துறத ஹீரோ தெரியாதனமா பாத்துறான். இவன் பாக்குறத ஹீரோயினும் பார்க்க ஹீரோ சங்கடப்பட்டுட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். ஒரு நாள் ஹீரோ பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினை எதாச்சியா பாக்குறான். இவன் என்னதான் அவங்கள பார்க்க கூடாதுன்னு இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோவும் நடந்ததுக்காக ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஹீரோயினோட வீட்டுக்கு போறான். அங்க போனா ஹீரோயினும் எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா, இந்த வீட்டை கீழே நிறைய நிலக்கரி இருக்கு, அது எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அது மட்டும் கொஞ்சம் அள்ளி கொண்டு வரியான்ற மாதிரி கேட்க ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கீழே போயிட்டு நிலக்கரி எல்லாம் அள்ளி ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறான். அப்போ அவனோட முகமெல்லாம் பயங்கர கரியா இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும் இதே மூஞ்சியோட நீ வீட்டுக்கு போகாத, பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த வீட்டுல இருக்க பாத்ரூம்ல போயிட்டு குளிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வாங்கி வச்சுக்கிறாங்க. அதை துவைக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோவும் குளிச்சு முடிக்கிறான். அவனுக்கு டவல் எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்காக ஹீரோயின் அங்க வராங்க. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பல நாள் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கறனால அடிக்கடி வீட்டுக்கு லேட்டா வரான். இதை பார்த்து அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் இவன் மேல சந்தேகம் வருது. ஹீரோவும் தினமும் கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போயிடுறான். என்னதான் ஹீரோ ஹீரோயின் கூட பல நாள் பழகிட்டு இருந்தாலும் அவங்களோட பேர் கூட அவனுக்கு தெரியல. ஒரு நாள் ஹீரோயின் கூட இருக்கும்போது அவங்களோட பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் அவன் என்ன படிக்கிறான்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவுக்கு நிறைய புக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும் போல. அவனும் ஒரு சில புக்கெல்லாம் காமிச்சு இந்த புக்கை படிச்சிருக்கீங்களா, இது ரொம்ப நல்லா இருக்கும், நீங்களும் படிச்சு பாருங்கன்ற மாதிரி அந்த புக்கை கொடுக்குறான். ஹீரோயினும் நீயே படிச்சு காமின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த புக்ல இருக்க கதையெல்லாம் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியா போயிட்டு இருக்க. ஒரு நாள் ஹீரோயின் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போனதே கிடையாது, நீ ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வா, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்தலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சரின்னு சொல்றான். ஆனா ஹீரோ கிட்ட ஹீரோயினை கூட்டு போற அளவுக்கு பணம் இல்ல. அவனும் தான் சேர்த்து வச்ச ஸ்டாம்ப் எல்லாம் வச்சு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்றான். இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு லேடி ஹீரோவை பார்த்து இந்த சாப்பாடு உங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ ஒரு டீனேஜ் பையன், ஹீரோயின் ஒரு மிடில் ஏஜ் ஆளு, ரெண்டு பேரும் பார்க்க அம்மா பையன் மாதிரி இருப்பாங்க. இதை கேட்ட ஹீரோவும் என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவங்கள முத்தம் கொடுக்கறான். அப்பதான் அந்த லேடிக்கே புரிய வருது இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் போலன்னு. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அங்க போனா ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கேட்ட ஹீரோயினும் எமோஷனல் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இது வரைக்கும் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது இல்ல. ஹீரோ கூட இருக்கும்போது அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஏரி மாதிரி இருக்க இடத்துக்கு போறாங்க. ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்கள நினைச்சு உருகி உருகி ஒரு கவிதை எழுதிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இருந்த அந்த அம்மாவும் நீ என்னப்பா பண்றன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவும் அது ஒண்ணும் இல்ல, உங்களை நினைச்சுதான் ஒரு கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஓ அப்படியா, அதை கொஞ்சம் படிச்சு காமிக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் முடியாது, இதை நான் இன்னும் முழுசா முடிக்கல, முடிச்சதுக்கு அப்புறமா படிச்சு காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே இவங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா இந்த வெக்கேஷனும் முடியுது. இதுக்கப்புறமா ஹீரோவும் தன்னோட இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு இருக்கான். அங்க இவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. அந்த இன்ஸ்டியூட்ல இவன் வயசுல இருக்க ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு ஈர்ப்பு ஏற்படுது. ஆனா அந்த பொண்ணை விட்டு தள்ளியே இருக்கான். ஏன்னா இந்த பொண்ணு கூட சேர்ந்தா நமக்கும் ஹீரோயினுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்காக அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கமா ஹீரோ ரொம்ப சீக்கிரமா வந்துருவான். ஆனா இந்த தடவை ரொம்ப லேட் ஆகுது. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு புக்கை படிச்சு காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் கோவமா இருக்காங்க. நீ படிச்சு காமிக்காத, நீ பண்ற எதுவுமே சரியில்லைன்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ ரொம்ப லேட்டா வந்ததுனால தான் இவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை சமாளிச்சு அவங்கள நார்மல் ஆக்குறான். இதுக்கப்புறமா ஒரு
ஒரு நாள் ஹீரோயின் தன்னோட ஆபீஸ்க்கு போறாங்க. இவங்க பஸ்ல டிக்கெட் செக் பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஆபீஸ்ல இவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கோமோ, அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு நிறைய வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஹீரோ கிட்ட சொல்லாம கொள்ளாம தன்னோட வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ அந்த பக்கமா வந்து பார்த்தா அந்த வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமா ஹீரோ ரொம்ப சோகமாயிடுறான். யாரு கூடயுமே பேசாம யாரு கூடயுமே பழகாம இருக்கான். ரொம்ப நாளாவே எதையோ பறி கொடுத்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவனோட டீனேஜ் வாழ்க்கையை கடந்து ஒரு லா காலேஜ்ல போய் சேர்றான். அங்க படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு இவனே சுத்தி வந்துட்டு இருக்கா. ஏற்கனவே ஹீரோவுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனதுனால வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கான். அதனால அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே இவனும் ஃபைனல் இயர் போக ஒரு கேஸ பாக்குறதுக்காக இவனை கோர்ட்டு கூட்டு போறாங்க. அங்க போனா குற்றவாளி கூண்டுல ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. இத பார்த்த ஹீரோவும் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இவன் அவங்கள பார்த்திருப்பான். ஆக்சுவலா ஹீரோயின் மேல என்ன கேஸ்னா, அந்த ஊருக்குள்ள ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கும். அப்ப யாருமே வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு ஊரடங்கு உத்தரவு போட்டிருப்பாங்க. ஹீரோயின் தான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு குரூப்புக்கு இன்சார்ஜா இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு வேலை விஷயமா கொஞ்சம் லேடிஸ் அந்த சமயத்துல வெளியே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அதனால அந்த லேடிஸ் அந்த கலவரத்துல சிக்கி இறந்து போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல கேஸ போட்டிருக்காங்க. அப்போ கோர்ட்ல ஹீரோயின் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் தான் மேல எந்த தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோர்ட்டும் அப்படின்னா சரி உங்க சார்பா ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அதெல்லாம் எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா ஹீரோயின் அவங்க கூட இருந்த வரைக்குமே எந்த ஒரு புக்கையும் படிச்சிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் எழுதி பார்த்திருக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க ஹோட்டலுக்கு போனா கூட மெனு கார்டை கூட சரியா படிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இதுக்கு அப்புறமா தான் ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாதுன்ற விஷயம் ஞாபகம் வருது. இவன் இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க. இதுக்கப்புறமா தன்னோட சீனியர் கிட்ட போயிட்டு ஹீரோயினுக்கு எழுத படிக்க தெரியாதுன்ற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்ட அந்த லாயரும் இங்க பாருப்பா எதுக்கும் ஆதாரம் வேணும், சும்மா வாய் வார்த்தையால எதையுமே சொல்லி கேஸ மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இருக்க ஜெயிலுக்கு அவங்கள பாக்குறதுக்காக போறான். ஆனா இவன் மனசுக்குள்ள தான் கிட்ட ஹீரோயின் சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்களேன்ற வருத்தம் இருக்கு. அதனாலேயே ஹீரோயினை பார்க்காம அங்கிருந்து போயிடுறான். இப்படியே காலங்கள் போக ஹீரோவும் நல்லா வளர்ந்து ஒரு பெரிய லாயர் ஆயிடுறான். அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுது. இதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயினுக்காக ஒரு கேசட் அனுப்புறான். ஹீரோயினும் ஜெயில உட்காந்து அந்த கேசட்டை போட்டு பாக்குறாங்க. அந்த கேசட்ல இருக்க வாய்ஸை கேட்டவனே அது ஹீரோ தானே இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஹீரோயினும் அந்த கேசட்டை ஸ்டாப் பண்ணலாம்னு பாக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோவோட வாய்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேசட் மூலமா ஹீரோயினுக்கு படிக்கிற ஆர்வமும் எழுதுற ஆர்வமும் அதிகமாக ஆரம்பிக்குது. அந்த கேசட்டோட உதவியோடயே ஹீரோயின் எழுத படிக்க கத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவுக்காக நிறைய லெட்டர் எல்லாம் எழுதி அவனுக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அந்த லெட்டர் எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு ஒரு ஓரமா வச்சிடறான். அவங்களுக்கு ரிப்ளையே அனுப்புறது கிடையாது. இதனால ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வருது. அவங்களும் லெட்டர்ல நீ எதுக்காக எனக்கு ரிப்ளையே அனுப்ப மாட்டேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இது நாள் வரைக்கும் தன் பேரை கூட கையெழுத்து போட வராது. இதுக்கப்புறமா தன் பேரை கையெழுத்து போட கத்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் போக ஹீரோவுக்கு அந்த ஜெயில இருந்து ஒரு கால் வருது. ஹீரோயின் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக போறாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை யாருமே இது நாள் வரைக்கும் வந்து பார்த்ததே கிடையாது. நீங்க மட்டும்தான் ஹீரோயினுக்காக ஒரு சில லெட்டர்ஸும் பார்சலும் அனுப்பிச்சீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் ஆகிறப்போ நீங்க வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அந்த ஜெயிலுக்கு வரான். அங்க வந்து ஹீரோயினை பாக்குறான். இவனுக்கும் மிடில் ஏஜ் ஆயிடுது. இவனுக்கே வயசாகிறப்போ ஹீரோயின்லாம் பாட்டியா ஆயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து இங்க பாரு நீ எப்படி இருக்க, நீ என்ன பண்றன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு லாயரா இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு கூட இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல இன்னும் ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கு. தான் கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களேன்னு ஒரு மாதிரி வருத்தத்தோட கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஹீரோவுக்கே நல்லா புரியுது இவங்க எதுக்காக தன்னை விட்டு போனாங்கன்னு. இருந்தாலும் அவங்க இவனை விட்டுட்டு போனது இவனுக்கு ஒரே சங்கடமாவே இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா ஹீரோவும் இங்க பாருங்க உங்களுக்கு என் வீட்டு பக்கத்திலே ஒரு வீடு பார்த்து வைக்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கூட அரேஞ்ச் பண்ணி தரேன், நீங்க இதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையை நிம்மதியா வாழுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்த ஹீரோயினும் இதுக்கு மேல நம்ம அவனுக்கு தொந்தரவே கொடுக்க கூடாது, நம்மளால அவன் லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஜெயிலுக்குள்ளேயே தூக்கு மாட்டிட்டு இறந்து போறாங்க. அப்படி சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோவுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் செத்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியவே தெரியாது. அவனும் ஸ்டார்டிங்ல ஹீரோயினை பார்க்க வர மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஒரு பொக்கே வாங்கிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வரான். அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க இறந்து போன விஷயமே தெரியுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவனும் ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறமா அந்த ஜெயில இருந்த வார்டனும் ஹீரோயின் எழுதின லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல ஹீரோயின் என்ன எழுதிருப்பாங்கன்னா தான் வாழ்நாள்ல சம்பாதிச்ச எல்லா காசையுமே தான் வெளியே கூட்டு போனதுனால இறந்து போயிருப்பாங்களா அந்த லேடிஸ் அவங்களோட குடும்பத்துக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லி எழுதிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேலையை ஹீரோவே பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த
இருந்த ஹீரோவுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச ஹீரோயினுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே வருஷங்கள் போக தன்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடம் வேற எதுவுமே இல்ல, ஹீரோயினோட கல்லறை தான். அங்க போயிட்டு தன்னோட பொண்ணு கிட்ட தன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். தன் ஹீரோயினை மீட் பண்ணது, அவங்க 2 பேருக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு எண்டிங்கோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் have fun guys.